அன்பு நேயர்களே, இன்றைய சனிக்கிழமை மாலை செய்தியாக ஏகப்பட்ட செய்தியை தந்து அதற்கு முன்பாக எமது அன்பர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் இதயம் நிறைந்த ஈத் உல் ஃபித்ர் வாழ்த்துக்களை இன்று மாலையாக நாம் சமர்ப்பணம் செய்கின்றோம். இன்று உலகத்தின் மிகப்பெரிய செய்தி ஒன்று உலகத்தை நடுக்கம் காண வைத்திருக்கின்றது. அந்த செய்திக்கு முன்பாக நாம் ஒரு செய்தியை தர வேண்டும். நாம் 4 மாதங்களுக்கு முன்பாக ஒரு செய்தியை வழங்கியிருந்தோம். உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ள 10,000 கிலோமீட்டர் பாயும் ஏவுகணைகளை ஈரான் வெளியிட்டது என்ற செய்தி நாம் தான் முதலாக அதை கொடுத்திருக்கின்றோம். அந்த செய்தி எங்கும் வெளிவந்ததாக நான் பார்க்கவில்லை. அந்த 10,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட மிசைல் ஜப்பானின் டோக்கியோ வரையும் ஜம்பன பாயக்கூடியது என்றும், பெல்ஜியத்தின் பிரசல்ஸ் சிட்டி வரையும் பாயும் என்றும், அது யூரோப்ல, ஆப்பிரிக்காவை சொல்லல, ஆப்பிரிக்காவும் பாயினா 4,000 10,000 என்றால், அப்புறம் அமெரிக்காவின் கலிபோர்னியா வரையும் தாக்குதல் நடத்தக்கூடிய ரேஞ்ச் கொண்ட 10,000 கிலோமீட்டர் பாயும் என்ற ஒரு செய்தியை நாம் வழங்கியிருந்தோம். அந்த செய்தியை நீங்கள் இப்போது பார்க்கலாம். அதற்கு முன்பாக நாம் 9 மாதங்களுக்கு முன்பாக ஈரானை குறிவைத்து யுஎஸ்ஏவின் அமெரிக்காவின் B-2 குண்டுவீச்சு விமானங்கள் டியகோ கார்சியாவில் தரையிறக்கம். அதாவது இது 9 மாதங்கள் என்கின்ற போது அந்த இஸ்ரேல் ஈரான் 12 நாள் தாக்குதலின் போது இந்த செய்தியை நாம் எமது பார்ட் 13 தந்திருக்கின்றோம். அதுவும் மிக முக்கியமான செய்தி ஒன்று. இப்போது அமெரிக்கா கடந்த 3 தினங்களுக்கு முன்பு ஒரு அதிர்ச்சி தகவலை வழங்கி இருக்கின்றது. கலிபோர்னியா மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தலாம் என்று. இப்பொழுது கலிபோர்னியா மிகப்பெரிய ஒரு அலர்ட்டில் இருக்கின்றது, பாதுகாப்பு உச்சத்தில். அந்த செய்தியை நாங்கள் தந்திருக்கின்றோம் 5 தினங்களுக்கு முன்பாக. அதிர்ச்சி தரும் அதிர்ச்சி தகவல், மர்ம கப்பலில் இருந்து கலிபோர்னியா மீது ஈரான் தற்கொலை ட்ரோன் தாக்குதல் நடத்தலாம் என்று அமெரிக்காவின் உளவு நிறுவனமான FBI எச்சரிக்கை தந்ததாகவே அந்த செய்தியும் தந்திருக்கின்றோம். 3ஆம் செய்தி வந்துட்டா. 4ஆம் செய்தியாக நாங்கள் தந்திருக்கின்றோம். ஈரான் தாக்குதலுக்காக டியகோ கார்சியாவில் இறக்கப்படும் USA போர் விமானங்கள் என்றும் 3 வாரங்களுக்கு முன்பும் அந்த செய்தி தந்திருக்கின்றோம். சரி, இப்ப என்னப்பா அந்த செய்திக்கு நடந்திருக்கின்றால், இன்று சனிக்கிழமை மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. அது ஒரு தாக்குதல்ங்கிறதுக்கு அப்பால் ஒரு டெஸ்டிங், ஒரு பரிசோதனையை நடத்தி இருக்கின்றது ஈரான். எங்கு டியகோ கார்சியா இலங்கைக்கு அண்மித்த ஒரு 1000 கிலோமீட்டர் தூரம் கொண்டதும், மாலைதீவுக்கு அண்மித்ததும், இந்தியாவுக்கும் கீழும் உள்ள ஒரு கடல் பிரதேசம். இது அமெரிக்காவுக்குரிய பேஸ் அல்ல, பிரித்தானியாவின் பேஸ். கிட்டத்தட்ட 76 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தீவை பிரித்தானியா குத்தகைக்கு எடுத்து வைத்திருக்கின்றது. அந்த தீவில் இப்பொழுது அமெரிக்கா தனது போர் விமானங்களை நிலைநிறுத்தி இருக்கின்றது. சரி, இப்ப அதுக்கு என்ன? ஆமா, அதான் செய்தி. என்னென்று சொன்னால், இன்று சனிக்கிழமை வளைகுடாவில் 9 நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. மிகப்பெரிய தாக்குதலாக, பழிவாங்கும் ஒரு தாக்குதலாக. அடுத்தது, டியகோ கார்சியா மீது 2 ஹராம் சகர் ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கின்றது ஈரான். இது இரண்டும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் உலகம் நடுங்கி போன செய்தியாகவும் தான் பார்க்கப்படுகிறது. இன்றைய சனிக்கிழமை இரவு செய்தியாக நாம் இதை உங்களுக்கு தருகின்றோம். இதே நேரம் இஸ்ரேல் ஜெருசலம், டெல் அவீவ், ஹைபா மீது தாக்குதல் செய்திருக்கின்றது ஈரான். ஒமானில் 3 பேர் இறந்திருக்கின்றார்கள். இதனால் நடுங்கி போயிருக்கின்றது வளைகுடா, அதிர்ந்தது அரபு தேசம். 9 நாடுகள் மீதான அதிரடி தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கிறது. மத்திய கிழக்கில் ஈரான் பலமாகவே உள்ளது என்பதை இன்று சனிக்கிழமை உலகுக்கு ஈரான் புடம் போட்டு காட்டியுள்ளது. இந்த மோதல் உலகில் எரிபொருள் விலையேற்றம் ஒருபுறம், மறுபுறம் எரிபொருள் தட்டுப்பாடு வருமா என்ற அச்சம் உலக அளவில் எழுந்துள்ளது. நெய்னா நேட்டோ நாடுகளை கேட்டு பார்த்தார், ஐரோப்பிய நாடுகளை கேட்டு பார்த்தார். யாருமே நெய்னாவுக்கு கை கொடுப்பதாக முன்வரவில்லை. நெய்னா நொந்து போனார். பிரிட்டிஷ் பிரைமர் ஸ்டேமரை கொஞ்சம் அட்டாக் பண்ணியும் சில ஊடக கருத்தை தெரிவித்திருந்தார். கொஞ்சம் இழிவாகவும் பயந்தாங்கொள்ளி என்ற வாக்கிலும் ஸ்டேமரை பற்றி, பிரிட்டிஷ் பிரதமரை பற்றியும் நெய்னா பேசியிருந்தார். அதனால் தனியாக ஈரான் மீது பலமான தாக்குதல்களை B-2 பங்கர் பிளாஸ்டர் தாக்குதல்களாக
நடத்தி இருக்கின்றது. ஈரான் மீது தொடர்ச்சியாக B2 பங்கர் பிளாஸ்ட் குண்டுகளைத்தான் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்த போரில் இஸ்ரேல் அமெரிக்காவை இழுத்து விட்டது என்று நாம சொல்லி வரோம். அதனால் இஸ்ரேலுக்கு சேதம் சேதாரம் என்பது குறைவுதான். ஆனால் அமெரிக்கா சேதம் சேதாரம் அவமானம் நஷ்டம் கஷ்டம் என்று பெருத்த பின்னடைவை சந்தித்து வருகின்றது. அமெரிக்கா மிகப்பெரிய நஷ்டத்தின் மத்தியில் இன்று அரபு தேசங்கள் மீது பயங்கர தாக்குதல்களை ஈரான் தொடுத்திருக்கின்றது. நெய்னா பிரித்தானியாவிடம் டிகோகாசியா தீவில் இருந்து ஈரான் மீது குண்டுமழை பொழுவதற்கான அனுமதியும் பெற்ற நிலையில் தான் இந்த தாக்குதல்கள் அரங்கேறி இருக்கின்றது. போரில் ஈரான் பெருத்த அடி வாங்கினாலும் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளிக்கும் வகையில் ஈரான் பதிலடி கொடுத்து வருகின்றது. இந்த போரில் இஸ்ரேலுக்கு பெருத்த சேதம் சேதாரம் இல்லை என்றாலும் அமெரிக்கா பெருத்த இழப்புகளை தொடர்ச்சியாக 23வது நாளை நோக்கி சந்தித்து வருகின்றது. அமெரிக்காவுக்கு சொந்தமான எண்ணெய் வயல்களை வளைகுடாவில் ஈரான் பதம் பார்த்திருக்கிறது. மறுபுறம் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலசந்தியை மூடி தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றது ஈரான். இப்பொழுது இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை கைப்பற்றுவதில் அமெரிக்கா மிகப்பெரிய பிரயத்தனம் நடத்தி வருகிறது. ஈரானின் சரபடி தாக்குதலால் உலகமே சம்பிதம் அடைந்துள்ளது. நேட்டோ படைகள் வளைகுடாவை விட்டு வெளியேறி வருகின்றது என்பதும் மேலதிக செய்தி. எரிபொருள் விலையேற்றம் ஒருபுறம், மறுபுறம் எரிபொருள் தட்டுப்பாடு வரலாம் என்ற அச்சம் உலக பரப்பில் அதிகரித்திருந்தது. நாம் 3 தினங்களுக்கு முன்பே சொல்லி இருந்தோம், இலங்கையில் 550 ரூபாய் 600 ரூபாயை பெட்ரோல் அடையலாம் என்று. அநேகமாக விடிந்தால் ஒரு விலையேற்றம் இருக்கின்றது என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு 500 ரூபாய் வர, ஒரு 450 500 ரூபாய் வருவதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது. காரணம், சவுதி அரேபியா, குவைத், கட்டார், அமீரகம் உட்பட 9 நாடுகளில் எண்ணெய் வயல்கள் இப்பொழுதும் பத்தி இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு ஈரானின் தாக்குதல் வீரியம் அதிகரித்திருக்கிறது. மத்திய கிழக்கில் இன்னும் எண்ணெய் வயல்கள் எரிந்து கொண்டிருக்கின்றது. மறுபுறம் ஈரானின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் அளிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஈரானின் ஹாக் ஐலண்டில் 2 பகுதிகளிலும் தாக்குதல்கள் தொடுத்திருக்கின்றது அமெரிக்கா. அங்கும் மிகப்பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கின்றது. இப்போது ஹாக் ஐலண்டை கைப்பற்றுவதற்காக நெய்னா இன்னும் ஒரு கோணத்தில் ஒரு நகர்வை செய்து வருகின்றார். யாரும் நெருங்க முடியாது என்று மார்சாட்டிய அமெரிக்காவின் அதிநவீன F-35 போர் விமானம் ஒன்றை ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது நேற்று முன்தினம். இந்த அதிர்ச்சியிலிருந்து விடுபடுவதற்குள் தான் ஈரான் என்று உலகத்தையே அதிர்ச்சி அடையும் அளவுக்கு இந்த செயலை அரங்கேற்றி இருக்கிறது. அமெரிக்காவுக்கு ஆதரவாக நேட்டோ நாடுகள் உட்பட ஐரோப்பிய நாடுகளையும் ஆதரவுக்கு அழைத்தார் ட்ரம்ப். யாரும் அவருக்கு ஆதரவு கொடுக்க போகவில்லை. ஆனாலும் பிரித்தானியாவுக்கு அழுத்தம் கொடுத்தும் பிரிட்டன் அசையவில்லை. ஆனாலும் மத்திய கிழக்கில் பிரிட்டனின் ஏர்பேஸ்களை, விமான தளங்களை பயன்படுத்தலாம் என்ற ஒப்புதலின் பேரில் பிரிட்டன் பிரதமர் ஸ்டேமர் ட்ரம்புக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அதன் பேரில் ஸ்டேமர் UK விமான தளங்களை அமெரிக்காவுக்கு வழங்கியுள்ளது. இப்பொழுது பிரித்தானியாவின் வான் தளங்களிலிருந்து ஈரானுக்கு எதிரான குண்டுமழை பொழிந்து வரும் நிலையில் அமெரிக்கா தொடர்ச்சியாக B2 பங்கர் பிளாஸ்டர் குண்டுகளை ஈரான் மீது பொழிந்து வருகிறது. நேற்றும் பொழிந்திருக்கின்றது, இன்று சனிக்கிழமையும் பொழிந்திருக்கிறது. அந்த வகையில் இந்திய பெருங்கடலில் இந்தியாவுக்கு அருகில் இருக்கும் டிகோகாசியா தீவை பயன்படுத்துவதற்கு பிரிட்டன் அனுமதி கொடுத்திருக்கின்றது. இந்த தீவு மொரிஷியஸ் நாட்டுக்குரிய தீவு. அந்த தீவை பிரித்தானியா குத்தகைக்கு பெற்றிருக்கிறது. இந்த டிகோகாசியா தீவில் தான் அமெரிக்காவின் B2 பங்கர் பிளாஸ்டர் விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. ஈரான் பற்றி ஏளனமாக அமெரிக்கா எடை போட்டிருக்கலாம். யாரும் எதிர்பார்க்காத சம்பவம் தான் டிகோகாசியா மீது ஈரான் 2 சக்தி மிக்க ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. அதனால் அமெரிக்கா அதிர்ந்து போயுள்ளது. உலகம் கலங்கி இருக்கின்றது. எங்க மேலேயும் தாக்குதல் தொடுத்துருவானோ, நமக்கும் கொண்டு வந்துருமோ என்ற ஒரு அச்சம் உலக பரப்பில் ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலைமையைத்தான் இலங்கையும் மயிரிழையில் தப்பி இருக்கின்றது என்றும் சொல்ல. ஏனெனில் இலங்கையில் தளங்கள் அமைப்பதற்கான ஒரு நகர்வை அமெரிக்கா செய்த நிலையில் இலங்கை மறுத்திருக்கின்றது. இந்த இலங்கையில ஜிஜிபி கண்டிலேயே சிம்பிளா தாக்கலாம். தரையில் இருந்து பலமை கொன்ற
ஏவுகணை ஹராம் ஷஹர் 4 என்ற ஏவுகணையை டியோகோ கார்சியா தீவை நோக்கி ஏவியுள்ளதான செய்தி உலகை நடுங்க வைத்துள்ளதும் உலகை அதிர்ச்சி அடையவும் செய்துள்ளது. இந்த தாக்குதலானது துல்லியமாக இலக்கை நோக்கி மிக குறுகிய நேரத்துக்குள் சென்று தாக்கும் வல்லமையை கொண்டது. ஈரான் இருந்து டியோகோ கார்சியா என்பது 4000 கிலோமீட்டர் மாத்திரம் கொண்டது. தாக்குதல் நேரம் 13 நிமிடங்கள். நாம் இந்த 10,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட மிசைலுக்குள் ஏகப்பட்ட தகவலை சொல்லி இருக்கின்றோம். சத்தம் குறைந்த அந்த சத்தம் ஒலியை விட மிக அதிகமாக வேகத்துடன் பாருங்க, 4000 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 13 நிமிடத்தில் அடைந்து குறித்த இலக்கை அடைந்து தாக்குதல் நடத்தியதானது உலகம் அதிர்ந்திருக்கின்றது. உலகம் ஆச்சரியப்படும் அளவுக்கு ஈரான் தனது வித்தையை காட்டி வருகின்ற ஈரான் தாலிபான்கள். இது ஒரு அதாவது எமது பார்வையில் நான் இதை ஒரு ராணுவ ஆய்வு என்ற வகையில் இதை சொல்ல போனால் இது ஒரு வெள்ளோட்டம். இதை ஒரு வெள்ளோட்டம் செய்துள்ளது என்றும் ஒரு ஸ்ட்ரெஸ் என்றுதான் நாம் பார்க்கலாம். இதை சுமார் 4000 கிலோமீட்டர் கொண்ட டியோகோ கார்சியா தீவுக்கு சாத்தியமா? அதன் தாக்கம் எவ்வளவு தாக்கம் செலுத்துகின்றது? குறித்த இலக்கை அடைகின்றதா? உலக நாடுகளின் ரியாக்ஷன் என்ன என்பதையும் ஆராயும் நோக்கில் ஈரான் இந்த தாக்குதலை தொடுத்திருக்கிறது. அதனால் தான் இரண்டு அதுக்கு பார்த்து இருக்குது, ரெண்டு தானே போட்டு பார்த்திருக்குது. தொடர்ச்சியாக இதன் ரியாக்ஷன் உலகம் என்ன சொல்லுகின்றது, ஒயிட் ஹவுஸ் என்ன சொல்லுது, பென்டகன் என்ன சொல்லுது பார்த்த விற்பாடு மிகப்பெரிய தாக்குதலுக்கு டியோகோ கார்சியா ஆக போகிறது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். டியோகோ கார்சியா மீது 13 நிமிடம் என்றால் 13 தாக்குதலும் அதிகரிக்க மிக மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த தாக்குதலை ஒயிட் ஹவுஸ் ஒப்புக்கொண்டிருக்கின்றது. ஆனால் எந்த சேதமும் இல்லை என்பதையும் பென்டகன் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் எமது பார்வையில் இது ஒரு மெசேஜ் தான், செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கு இரண்டு ஏவுகணைகளும் டியோகோ கார்சியாவை தாக்கவில்லை, அழிக்கவில்லை என்பது மெசேஜ் அல்ல. ஈரானின் டெஸ்டிங் சாத்தியமானதா, அதன் தாக்கம், நேரம், ஏவு நேரம், இலக்கை அடையும் குறுகியல் ஆகியன இதுவரை பற்றி ஒரு டெஸ்டை ஒரு பரிசோதனையை ஈரான் செய்திருக்கிறது. இதுதான் இங்கு உலகத்துக்கு செல்லப்படும் செய்தியாக நான் பார்க்கின்றேன். அதாவது ஈரானில் இருந்து 4000 கிலோமீட்டர் கொண்ட தீவுக்கு ஏவுகணை சாத்தியமா என்ற ஒரு பரிசோதனையை ஈரான் செய்திருக்கிறது என்பதுதான் இந்த செய்தி. இது ஈரானுக்கு ஒரு வரலாற்று வெற்றி என்றுதான் நான் பார்ப்பேன். உலகம் அதைத்தான் பார்க்கின்றது. 2 ஏவுகணைகளையும் இடைமறுத்து தாக்குதலால் இந்த தாக்குதலை முறியடித்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆனால் மக்கள் வாழாத தீவு அது. அதனால் சேதம் சேதாரம் பற்றி யாரும் அறியவில்லை. ஆனால் சீனா தனது சேட்டலைட் மூலமாக ஏதாவது படங்கள் தெரிவித்தால் மாத்திரம்தான் இந்த தாக்குதலின் உண்மை நிலையை அறியலாம் என்பதும் ஒரு தகவல். நிச்சயமாக சீனாவின் ஆதரவு, அதாவது சீனா வடகொரியா ஆதரவு கொண்ட ஏவுகணை என்றாலும் இதன் தாக்கத்தை மிக விரைவில் தனது வானத்து விமான சேட்டலைட் மூலமாக இதை வெளிப்படுத்தும் வாய்ப்பும் உலகுக்கு இருக்கிறது. இஸ்ரேல் அமெரிக்காவின் உளவி என்பது ஈரானிடம் 2000 அல்லது 3000 ரேஞ்ச் கொண்ட மிசைல் மாத்திரம் தான் இருக்கும் என்பதுதான் ஒரு தகவலாக இருக்கின்றது. அதாவது 4000 கிலோமீட்டர் தூரத்தை அடைந்து இலக்கை அடைந்துள்ளது. இது அமெரிக்காவுக்கு பெருத்த கலக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் 2000-3000 கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஏவுகணைகள் மட்டும்தான் இருக்கும். அது இஸ்ரேலை மாத்திரம்தான், வளைகுடாவை மாத்திரம்தான் குறிவைக்கலாம் என்றுதான் உங்களோட கணிப்பீடு இருந்திருக்கிறது. அதைத்தான் இப்பொழுது உலக பரப்பில் அந்த செய்தி வெளிவந்த வண்ணம் இன்றிரவே வந்திருக்கின்றது. ஆனால் டியோகோ கார்சியா வரையும் ஈரான் கை நீண்டுள்ளதானது உலகை ஆச்சரியம் கொள்ள வைத்திருக்கிறது. இதில் வேடிக்கை என்ன பண்றால், டியோகோ கார்சியா வரையும் ஈரான் தாக்குதல் நீளுமா என்பது யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இப்போது இந்த தாக்குதல் உலகத்தை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் இந்த ஏவுகணையானது அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்க நாடுகளை தாக்கும் வல்லமை கொண்டது என்று சொல்லப்படுகின்றது. இது உலகுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று இன்றிரவே இஸ்ரேல் மிகப்பெரிய செய்தி கொண்டு வெளியாகி இருக்கின்றது. ஈரானிடம் இருக்கின்ற ஏவுகணைகள் உலகத்தை அச்சங்கொள்ள வைத்துள்ளது என்பதால் இந்த மெசேஜ் செல்லப்படுகிறது. டியோகோ கார்சியா அமெரிக்காவுக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஏர்பேஸ் தான். ஏனெனில் அங்கு ஷிப் கூட நிறுத்தப்படலாம், ஷிப்பும் இருக்கு. கடலை நோக்கி ஏவுகணைகளை இடைமறுத்து தாக்கக்கூடிய ஷிப்பையும் அங்கு நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்திலிருந்து ஏற்கனவே 2021 ஆப்கான் மீதும் இவங்கள் B-2 விமானம் மூலம் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். 2024 யெமன் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள். கடந்த 13 நாள்
தாக்குதலின் போதும் ஈரான் மீதும் இந்த டேகோகாசியா மிகப்பெரிய ஒரு தாக்குதல் தளமாக பார்க்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த குறி நிச்சயமாக டேகோகாசியா சும்மா சரவடியாக வெடிக்க போகணும் என்பதை நாம் இங்கு எட்டி வைக்கலாம். அதாவது ஈரான் கூட ஒபிஷியலாக ஒருபோதும் சொல்லவில்லை எங்களிடம் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் இருக்கு, ஆனால் நாங்கள் தொடர்ந்து தாக்குவோம் என்பதை ஈரான் சொல்லி வருவதை ஒரு ஏளனமாகத்தான் இவங்கள் இதை பார்த்திருக்கலாம். இப்போதுதான் முதலாக ஈரான் தன்னுடைய பலத்தை காட்டியிருக்கிறது. ஈரானிடம் சத்தமே இல்லாத திருட்டு பயலாக, கள்ள பயலாக, அதாவது அவங்களோட ஏர் டிஃபென்ஸுக்கு தெரியாமல் ஒழித்து செல்லக்கூடிய கள்ள, நாம பலமுறை சொல்லிக்கிறோம் இல்லையா, ஏர் டிஃபென்ஸுக்கு டிமிக்கி கொடுத்து விட்டு துல்லியமாக இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணை தான் ஈரானை இருக்கிறது. இப்ப அதெல்லாம் அந்த பழசெல்லாம் கொண்டு கொட்டியா, அதாவது நாம் அடிக்கடி சொல்லிக்கிறோம் இல்ல, எனக்கு மிக அதிகமான பழக்கம் ரஞ்சனாஸ் தான். மெயினிஸ்ட்ல கலம்போ ரெய்னிஸ், இந்த மெயினிஸ்ட் ரஞ்சனா இருக்குல்ல, ரஞ்சனாஸ்ல அந்த வருட இறுதியில மிகப்பெரிய சேல் போடுவாங்க. ஆண்கள் பெண்களுக்கான மிக அதிகமான ஷர்ட் ட்ரவுசர் எல்லாமே போடுவாங்க. அது சேல் என்ன ஒரு 1.5 ஆண்டா 2 ஆண்டு காலமாக விற்காத ஸ்டாக்குகளை எடுத்து வெளியே தொடர்ந்து அந்த இடத்தை பிடிச்சிக்கிந்த புது ஐட்டம் கொண்டு வைக்கிறதுக்கு அவங்களோட கபட் இல்லாம போகும் இல்லையா, அதனால சேல் போடுவாங்க. சேல் தொடர்ச்சியாக 2 மாதம் 3 மாதங்களுக்கு ரஞ்சனாஸ் தான் எனக்கு பழக்கம். ரஞ்சனாஸ்ல தொடர்ந்து சேல் போடுவாங்க, நிறைய மக்கள் வாங்குவாங்க. அதே போன்று ஈரான் ஏற்கனவே 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்யப்பட்ட தனது சிறிய ஏவுகணைகளை சும்மா ஏன் வீசுவான்னு சும்மா கொண்டு கொட்டிட்டு, அதாவது இனி அழிக்கிற சாமான் தானே, அது அழிக்கிற ஒரு ஐட்டம், அதை கொண்டு டெஸ்டிங் மாதிரி இந்த வளைகுடா பக்கமும் இஸ்ரேல் பக்கம் கொட்டியாச்சு. இனிமேல் வருகின்றதெல்லாம் லேட்டா அடிக்க போறான் ஈரான். பொழப்பு கிளியுண்ட அவங்களுக்கு. சரி பார்க்கலாம். இதே வேகத்தில் தாக்குதல் வீரியத்துடன் ஈரான் யுத்தம், அதாவது ஏற்கனவே ரெடி என்று சொல்லுதே பலமுறை. ஈரான் தகவல் என்ன என்றால் 6 மாதங்களுக்கான தாக்குதலை நாங்கள் தயாராக இருக்கின்றோம், செய்யவிருக்கின்றோம் என்று அமெரிக்காவுக்கு தொடர்ச்சியாக சொல்லி வருவதை ஒரு ஏளனமாகத்தான் அமெரிக்கன் பாத்திரிப்பான் பாவி. குட்டி சாத்தானுக்கு தெரியும், அதாவது இவங்க பெரிய சாத்தானுக்கு இது பெரிய விடயம் இல்லாம போனாலும் குட்டி சாத்தான் அணுவணுவாக ஈரானை பற்றி மிகப்பெரிய ரிப்போர்ட் வச்சிருக்க அவனுக்கு தெரியும். இதுல வேடிக்கை என்னவென்றால், இப்ப குட்டிச்சாத்தான் வெளிக்கிட்டது என்றால் ஈரானிடம் இருக்கின்ற நவீன ரக ஆயுதங்களை வெளியாக்கினால் உலகத்தின் கவனத்தை திருப்பி உலக கண்டனங்களை ஈரான் மீது குவிக்கலாம் என்பது இன்னும் ஒரு கணக்கு. இன்னும் ஒரு கணக்காக நாங்கள் சொல்ல போனால், இப்பொழுது அமெரிக்கா ரொம்ப கேவலப்பட்டிருக்க நெய்னா, அப்ப நெய்னாவை பின்னுக்கு தள்ளிட்டு இனி வரும் காலங்கள் இப்ப இந்த யுத்தம் மிக விரைவில் அமெரிக்கா நிறுத்த போகிறது. இந்த யுத்தத்தை இன்னும் 1 மாசத்துக்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாது. அமெரிக்கா இந்த யுத்தத்தை நிறுத்திவிட்டால் அமெரிக்கா பெரிய நான் தான் நாட்டாமே நான் தான் சண்டியன் என்று சொல்லி வந்த விடயம் கேவலமாக பார்க்கப்பட்டால், இது புது நவீன கண்டுபிடிப்புகளை இஸ்ரேல் கண்டுபிடித்தால் ஒரு சிறிய சுண்டக்கா நாடு உலகத்தின் மிகப்பெரிய ரவுடியாக மிகப்பெரிய ஒரு சண்டியனாக இஸ்ரேலை மாற்ற போகணும் என்பதுதான் ஒரு புதிய செய்தி. அப்ப ஆக அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளிவிட்டு இஸ்ரேல் முன்னுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பான களத்தையும் இந்த ஈரான் இந்த 2026ஆம் ஆண்டின் முதல் தொடக்கத்தில் இந்த போர் முன்னணி வைக்கிறது என்பதை நாம் சொல்ல முடியும். சரி பார்ப்போம். இப்போது உலகில் மேற்குலக நாடுகளும் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்ற அழுத்தம் அதிகரித்து வருகின்றது. அழுத்தம் அதிகரிப்பது என்றால் இன்று முதல் மிகப்பெரிய அச்சம் கொடுத்திருக்கின்றது. அடுத்தது எரிபொருள் தட்டுப்பாடு, எரிபொருள் விலையேற்றம். இதில் இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற சுண்டக்கா நாடுகள் தாக்கு பிடிக்க முடியாது என்பதும் எமது ஒரு பார்வையாக இருக்கின்றது. ஏனெனில் ஈரான் தனது 10,000 கிலோமீட்டர் கொண்ட ஏவுகணைகளை கையில் எடுத்தால் கலிபோர்னியா, டோக்கியோ, பெல்ஜியம், பிரசல்ஸ் வரையும் பாயும் என்ற வல்லமை இருக்குல்ல. அதனால் அமெரிக்கா இன்னும் தாக்குதலை அதிகரித்தால் ஈரான் ஏன் தனது 10,000 கிலோமீட்டரை கையில் எடுக்காது என்ற அச்சமும் இன்று உலகில் மிகப்பெரிய செய்தியாக வருகின்றது. ஆக இன்று சனிக்கிழமை உலகத்தின் பெரும்பகுதியில், அதாவது சில இடங்கள்ல நேற்று வெள்ளிக்கிழமை பெரிய பெருநாள் எடுத்திருப்பாங்க இல்லையா, ஆனாலும் மிக அதிகமாக இன்றைய சனிக்கிழமை தினம்தான் மிகப்பெரிய பெருநாளாக கொண்டாடப்பட்ட நாளில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஈரான் என்பதுதான் உலகத்தில் ஒரு பார்க்கப்படும் செய்தியாக இருக்கின்றது. ஆம்நேயர்களே, மற்றும் நாளை காலையும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.